ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. இது இன்றைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆல்ரெடி இது அவல் போட்டிருக்கேன், அவல் ஸ்நாக்ஸு மிக்சர். இன்றைக்கி வரும் இது அதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு பண்ணலாம் வாங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் வந்துட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது சின்னதாக தாளிப்புக்கு மட்டும் தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை கூடவே அம்ச்சூர் பவுடர், சுகர் பவுடர், பிளாக் பெப்பரு, பிளாக் சால்ட்டு, அடுத்தது கொஞ்சம் சுகர் பவுடரும் போட்டு ஆல்ரெடி தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து அவலை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த சைடில் நெய் ஊற்றி, அடுத்தது கஸ்கஸு, கடுகு, தேங்காய், காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். என்னென்ன ரேஷியோவில் போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வேர்க்கடலை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம், அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம தலை போட்டு வச்சுருக்கலாம், அதையும் ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். இதில் வந்துட்டு நெய்யினால் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். இது போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்தது நான் போட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்நாக்ஸ் பண்ணேன். பொரியும் இதுக்கு முன்னாடி பண்ணேன், அதனால் தனித்தனியாக எடுத்தும் போது வேர்க்கடலை இதில் கம்மியாகிடுச்சு. அடுத்தது வேர்க்கடலை தனியாக நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் மிக்ஸ் பண்ணேன். இப்போ வேர்க்கடலையும் மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு மிக்சர் ரெடி. வீட்லேயே பண்ணலாம் ஸ்நாக். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் வீட்லேயே ஹைஜீனிக்காகவும் சூப்பராகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் சரி நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.